டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அண்ணா அவர்களுடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே பிராண்ட் இமேஜ் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா திரு புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் தான். யார் அவர் அப்படின்னு சொல்லி தொலைவி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த புஸ்ஸிங்கிற பேர் எதுக்கோசரம் அவருக்கு வந்துச்சு, வாட் இஸ் தட் புஸ்ஸி? இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேருக்கு பின்னாடி ஏதோ ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து அவங்களுடைய அடைமொழி அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு அடைமொழி அப்படிங்கிறது அது என்னப்பா அடைமொழி புஸ்ஸி அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி யாராவது என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் இது யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அது என்ன புஸ்ஸி ஆனந்த், நிறைய பேர் வந்து புஸ்லி ஆனந்த்ன்னு கூட சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்ல தெரியாதவங்க. புஸ்ஸி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் புஸ்ஸி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக செலக்ட் ஆகியிருக்கிறாரு. 2016லேருந்து 2011 வரைக்கும் அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு எம்எல்ஏ சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்த அடுத்த 2 தேர்தல்களில் போட்டியிட்டு தோற்று போயிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவர் போட்டியிட்ட தொகுதியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா புஸ்ஸி. என்ன சபரி இப்படி கூட ஒரு பேர் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம். சந்தேகம் இருந்தால் கூகுளில் விக்கிபீடியா எது வேணாலும் தொலைவி பார்த்துக்கோங்க. அவர் வந்து ஒரு எம்எல்ஏ, அதாவது எக்ஸ் எம்எல்ஏ. ஓகேங்களா? ஓகே. அப்படி இருந்தவர் எப்படி இந்த அளவுக்கு ஆக்டர் விஜய் அண்ணா கூட இப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனார்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டுக்கிட்ட கூட புஸ்ஸி தொகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் விஜய் அண்ணா அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணாரா, இல்லை இயற்கையாகவே ஒரு விஜய் அண்ணாவோடைய ஃபேனாக என்னன்னு தெரில, அல்லது இது இயற்கை நடந்துச்சா செயற்கை நடந்துச்சான்னு தெரில. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்ப காலம் தொட்டே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜெயிச்ச புஸ்ஸி அந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர் மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கௌரவ தலைவராக இருந்திருக்கிறாரு. கௌரவ தலைவராக அந்த பகுதியில் இருந்தவர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அண்ணாவுடைய முகத்தை மையப்படுத்தி நிறையா துண்டுகள் நிறைய சேவைகள்லாம் செஞ்சுருக்கிறாரு. அதை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முகமாக மாறிட்டார் பாண்டிச்சேரி பகுதியில். யாருக்காக? யாருடைய முகமாக? விஜய் ரசிகர் மன்றம்னாலே அந்த புஸ்ஸி ஆனந்த் அவரை பாருங்கப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் இமேஜ் அப்படிங்கிறது அவரே உருவாக்கிட்டார். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காவலன் படம் அப்படிங்கிற படம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2011 காலகட்டங்களில் ரிலீஸ் ஆனிச்சு. அப்படி ரிலீஸ் ஆன காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவானுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவர் ஒரு சில இடங்களில் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது இன்டெரக்டாவோ அல்லது டேரெக்டாவோ பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர் மன்றத்தை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 2011 காலகட்டங்களுக்கு அப்புறமேட்டு ஆக்டர் விஜய் அண்ணாவுடைய குடும்ப நண்பராக மாறிட்டார். அப்படி மாறிட்டு இருந்தவர் ஒவ்வொரு நகர்வுகள்லையுமே விஜய் அண்ணா கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிவிகே தமிழக வெற்றி கழகம் தாவேகாவினுடைய மாநில பொதுச் செயலாளராக அவர் வந்து இருக்கிறார் இன்றைக்கி காலகட்டங்களில். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் விஜய் அண்ணாவை பார்க்க போகணும் அப்படின்னாலோ அல்லது எங்கேயோ ஒரு முக்கியமான விஷயம் கட்சி சம்மந்தப்பட்டது செய்யணுன்னாலும் விஜய் அண்ணாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மெயின் பொசிஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. பொதுவாக ஒரு கட்சினாலே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட் இமேஜ் ஆஃப் ஃபேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபலியமான முகம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அஃப்கோர்ஸ் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் தான். ஓகேங்களா? இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா விஜய் அண்ணா கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. விஜய் அண்ணாவினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு நபர். ஓகேங்களா?